இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புதிதாக வீட்டு மனை வாங்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியவை என்ன அப்படிங்கிறது தான். இப்போ பொதுவா பர்ச்சேசிங் எ ப்ராப்பர்ட்டி அப்படின்னாலே அதுதான் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ். எவ்வளவு ப்ராப்பர்ட்டி ஒருத்தர் வச்சிருக்காரு, அவரோட சொத்து மதிப்பு என்ன, அதை வச்சுதான் சொசைட்டில ஒரு ஸ்டேட்டஸை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு விஷயமா சொத்து, அதனுடைய மதிப்பு இதெல்லாமே அமையுது. பொதுவா இன்னைக்கு நம்ம பத்திரிகைகள், தினசரிகள் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கண்கவர் விளம்பரங்கள் நிறைய இருக்கு. அந்த விளம்பரங்கள் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறதெல்லாம் ஒரு செகண்டரி தான். அதை பார்க்க மாட்டோம். என்ன ரேட், நம்மளுடைய ஆஃபருக்கு அது இருக்கா, நம்ம எவ்வளவு தூரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும், 10 லட்சம் கையில இருந்ததுன்னா 10 லட்சத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி எங்க கிடைக்குது அப்படின்னு தான் நம்ம அந்த விளம்பரங்களை பார்க்கும்போது நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் அப்படிதான் இருக்கும். இந்த சொத்து வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பிளாட்டை வாங்கணும் அப்படின்னா நமக்கு ஃபியூச்சர்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்குவோம். அந்த நேரத்தில் பொதுவா பிளாட், மனை, வீட்டு மனை முதல்ல நம்ம அதை வாங்க பிளான் பண்ணியிருக்கும் போது அது என்ன வகைப்பாட்டிற்கான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போ பொதுவா அது அக்ரிகல்ச்சரல் லேண்டா இருக்கலாம், கமர்ஷியல் லேண்டா இருக்கலாம், அல்லது ரெசிடென்ஷியல் லேண்டா இருக்கலாம். இப்போ நீங்க ரெசிடென்ஷியல் லேண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப கமர்ஷியல் லேண்டை நீங்க வாங்கிட்டு அந்த வகைப்பாட்டிற்கான அரசால் கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க, வகைப்பாடு செய்திருப்பாங்க. ஸோ நம்ம வீடு கட்டுறதுக்கு அப்படிங்கிற ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னா அது அந்த வகைப்பாட்டிற்காக இருக்கிறது தான் நல்லதாக இருக்கணும். கமர்ஷியல் லேண்டையோ இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியல் லேண்டையோ போய் நம்ம வாங்கி அதில் வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு அதில் சாங்ஷன் அப்படிங்கிறது கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் கன்வர்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டுக்குள்ளே போகணும். ஸோ நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு போகிறப்ப அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த மனையானது என்ன வகைப்பாட்டில் அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் நீங்கள் அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி விஷயத்துக்குள்ளே நீங்கள் போகணும். அந்த ஐடென்டிஃபை பண்ணணும், அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறது. இப்போ அந்த வகைப்பாடு ரெசிடென்ஷியல், நம்ம வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா ரெசிடென்ஷியலுக்கு ஏற்ற அது ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் மூவ் பண்ண முடியும். என்ன பண்ணலாம் அப்படின்னா அது அப்ரூவ்ட் ஆர் அன்அப்ரூவ்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ரூவல் அப்படின்னா என்ன அப்படின்னா 2 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி ஒருத்தங்க லே அவுட் பண்ணி அதை டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளவு பிளாட்ஸ் அதில் போடுறாங்க, ரோடுக்கான அகலம் நீளம் என்ன, அதில் பூங்காக்கான இடம் எது, மற்ற பொது பயன்பாட்டிற்கான இடங்கள் இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு வகைப்படுத்தப்பட்டு அவங்க போட்டிருக்க அந்த டிராயிங் அரசுக்கு கொடுத்து அந்த லே அவுட்டில் உள்ள இடம், பொது இடங்களை அரசுக்கு தானமாக கொடுத்து அந்த டாக்குமெண்ட்டையும் அவங்க பதிவு பண்ணி கொடுத்த பிற்பாடு அரசால் வழங்கப்படும் ஒப்புதல் தான் அந்த அங்கீகாரம் அப்படி சொல்லுவாங்க. அப்ரூவ்டு லே அவுட் அப்படிங்கிறது. நம்ம என்றைக்குமே வாங்குற ஒரு லே அவுட்டில் நம்ம வாங்குற ப்ராப்பர்ட்டியானது அப்ரூவ்டு லே அவுட் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருந்தால் ரொம்ப நமக்கு நல்லது, சேஃப்டியும் கூட. அதை விடுத்து அன்அப்ரூவ்ட் லே அவுட் அது அப்படி இருந்தது அப்படின்னா அதில் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்கள் வாங்கிய உங்களுக்கு கொடுத்த சொத்தையை இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அது அன்அப்ரூவ்ட். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விற்கப்படும் நபரால் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஸ்கெட்ச் ஒரு ப்ராப்பராக இருக்காது, அவங்க இஷ்டத்துக்கு போட்டு கொடுப்பாங்க. ஸோ அது நமக்கு என்னைக்கு இருந்தாலும் அதை ஒரு வில்லங்கத்தில் கொண்டு போய் நம்மளை நிப்பாட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அன்அப்ரூவ்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம என்றைக்குமே அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம போகிறதை தவிர்ப்பது நல்லது. அப்ரூவ்டு லே அவுட் இஸ் வெரி குட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அப்ரூவ்ட் லே அவுட் அப்படிங்கிறதும் நமக்கு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. கிளாசிஃபிகேஷனும் இப்போ ரெசிடென்ஷியல் அப்படின்னு வந்துருச்சு. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா டைட்டில் டீட்ஸ். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் உங்களுக்கு அந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணாங்களோ அந்த விற்கக்கூடிய நபர் யாருங்கிறத நீங்கள் பார்க்கணும். அந்த விற்கக்கூடிய நபரால் வழங்கப்படும் ஆவணங்கள், அதன் தொகுப்பு தான் அந்த ப்ராப்பர்ட்டி டைட்டில் டீட்ஸ். அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா பேரண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் பத்திரங்கள், அந்த சொத்து சம்மந்தப்பட்ட அனைத்து ஹிஸ்ட்ரி, சரித்திரம் எல்லாம் அதில் இருக்கும். 1900 யார் வச்சுருந்தா, 915 யார்கிட்ட இருந்தது, பிற்பட்ட காலங்களில் யார்கிட்ட, ஒரு காலகட்டத்திலையும் யார்கிட்ட இருந்தது, அதற்கான வரி வகையறாக்கள் யார் செலுத்தி வந்தாங்க, அதன் பின்பு தற்பொழுது யார் இந்த சொத்தின் ஓனர், பட்டா யார் பேரில் இருக்குது, இந்த விவரங்கள் அடங்கிய தொகுப்பு தான் அந்த டைட்டில் டீட் அப்படிங்கிறது. அந்த டைட்டில் டீட் அதில் நீங்கள் பார்த்த பிற்பாடு நம்ம பதிவுத்துறை அதில் லேட்டஸ்ட் ஈசி எனப்படும் வில்லங்க சான்றிதழ் அதை நம்ம அப்ளை பண்ணி வாங்கி
அந்த வில்லங்க சான்றிதழில் நீங்கள் வாங்கக்கூடிய சொத்தின் தன்மை எப்படி இருக்குது, இந்த டைட்டில் டீடில் விவரிக்கப்பட்டுள்ள அனைத்து ஆவணங்களும் இந்த வில்லங்க சான்றிதழில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு, அவை ரெண்டும் ஒத்துப்போகும் பட்சத்தில், அதாவது உங்களுக்கு கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பதிவுத்துறையால் மெயின்டைன் செய்து வரக்கூடிய அவங்க ஆவணத்திலையும் அது கரெக்டாக இருந்தது அப்படின்னா சேம் டாக்குமெண்ட்ஸ் அங்கே என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் எனப்படும் வில்லங்க சான்றிதழிலும் பிரதிபலிக்கும். அவை இரண்டும் சரியாக இருக்கும் பட்சத்தில் அடுத்த கட்டத்திற்கு நம்ம போகலாம். அதாவது ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ், பட்டா, சிட்டா, அடங்கல். ஏன்னா நம்ம பார்க்க போகிறது பிளாட்டுன்னு வாங்குறதுனால டெஃபினட்டாக அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பட்டா இருக்கும். ஒரு பெரிய ஏரியாக்கான ஒரு கூட்டு பட்டா இருக்கலாம், இல்லை மொத்த பட்டா இருக்கும். அதை லே அவுட் பண்ணுறப்ப அந்த பட்டா பிற்பாடு உங்களால் கிரயம் பெறப்பட்ட பின்பு உங்கள் பெயருக்கு பிரித்து பட்டா வழங்கப்படும். அது வரைக்கும் என்ன பட்டா யார் பேரில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அதை தெளிவாக அலசி ஆராய்ந்து பார்த்தல் அவசியம். ஸோ பட்டா பார்த்துறோம், ரெவென்யூ ரெக்கார்ட்ஸும் பார்த்துறோம். இந்த லே அவுட்டை ப்ரொமோட் பண்ண நபரால் யாருக்காவது பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்தல் ரொம்ப ரொம்ப அவசியம். சில நேரங்களில் அந்த ப்ரொமோட் பண்ண பில்டர் பவர் ஏஜென்ட் மூலமாக அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து சேல் பண்ணலாம், இல்லை ப்ரமோட் பண்ணலாம். அந்த மாதிரி பவர் கொடுத்து பவர் ஏஜென்ட் மூலமாக அவர்கள் இந்த விற்பனையை நடைமுறைப்படுத்தும் நிலையில் அந்த பவர் ஆஃப் அட்டார்னி எனப்படும் பொது அதிகார பத்திரம் முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளதா, அந்த ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னி இன்றைய தேதியில் நடைமுறைக்கு செயல்படுத்தக்கூடிய ஆவணம் தானா, அந்த பவர் கொடுத்த நபர் உயிருடன் இருக்கிறார்களா, இதெல்லாம் பார்த்துட்டு அவருடைய லைஃப் சர்டிஃபிகேட் அது கூட நம்ம கொடுக்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா அந்த லைஃப் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணால் தான் இப்போ டாக்குமெண்ட் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் பார்த்தா தான் அந்த டைட்டில் டீட் வந்து நமக்கு சரியாக உள்ளதா, நீங்கள் வாங்கக்கூடிய சொத்து வில்லங்கமற்ற ஒரு சொத்தா என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இந்த அனைத்து ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டு நம்ம ஒரு லீகல் ஒப்பீனியன் எடுக்கிறது ரொம்ப 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 அவசியம். அப்போ தான் அதில் என்ன வில்லங்கங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது இந்த டைட்டில் டீடெல்லாம் பார்த்த பிற்பாடு மூல ஆவணங்கள், அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது, அந்த பேரண்ட் டாக்குமெண்ட்ஸினுடைய ஒரிஜினல் அந்த ஆவணங்களை பார்த்தல் மிக மிக அவசியம். வெரிஃபிகேஷன் ஆஃப் ஒரிஜினல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சில சமயங்களில் அந்த மாதிரி மூல ஆவணங்கள் வேறு ஒரு இடத்துல இருக்கும். ப்ராஜெக்ட் லோன், டெவலப்மெண்ட் லோன், இல்லை வேறு எதுக்காவது ஒரு செக்யூரிட்டிக்காக கொடுத்துருக்கலாம், கேரண்டியாக கொடுத்துருக்கலாம் எங்கேயாவது. ஸோ அது எல்லாமே பிற்பாடு இந்த சொத்தின் மீது பிரதிபலிக்கும். ஸோ ஆஃப்டர் வெரிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டியோட பொசஷன் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். உங்களுக்கு விற்கக்கூடிய நபரிடம் அந்த லே அவுட்டோட பொசஷன் இருக்கா. பொசஷன்னா சுவாதீனம். எதனால அப்படின்னா, இப்போ நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம டாக்குமெண்ட்லாம் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோம், டைட்டிலும் கரெக்டாக இருக்கும், டாக்குமெண்ட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா அது பேங்க் வசம் இருக்கும். பேங்க் வந்து சுவாதீனம், சிம்பாலிக் பொசஷன் டேக்கன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி, அது ஒரு செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ இருக்குது. செக்யூரிட்டைசேஷன் ஆக்டில் வங்கியால் கையகப்படுத்தப்பட்ட சொத்து அப்படின்னு அது ஒரு பிரச்சனைகள் கிளம்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால சுவாதீனம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார்கிட்ட சுவாதீனம், உங்களுக்கு விற்பனை செய்யக்கூடிய நபரிடம் அந்த சுவாதீனம் உள்ளதா, அவரால் அந்த பதிவு செய்ய கொடுக்கும் நாளில் உங்களிடம் சுவாதீனம் கொடுக்கக்கூடிய நபராக இருக்கிறாரா, எல்லாத்தையும் இதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு பதிவுக்கு நம்ம தாராளமாக ப்ரொசீட் பண்ண முடியும். பதிவுக்கு ப்ரொசீட் பண்ணும் பொழுது அவங்க காட்டக்கூடிய 4 மால், அதாவது உங்கள் பிளாட் நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் பிளாட் நம்பர் 9 அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த 9வது பிளாட்டுக்கான 4 மால், கிழக்கே, வடக்கே, மேற்கே, தெற்கே என்னென்ன இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டி அங்கே இருக்கா, ஃபிசிக்கலாக அது அவைலபிளா, அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் நம்ம போய் பார்த்துட்டு அதில் கூறப்பட்ட அளவுகள் சரியாக உள்ளதாங்கிறதையும் நம்ம மெஷர் பண்ணி பார்த்துடலாம். டிமார்க்கேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிஃபோர் எக்ஸிக்யூட்டிங் த சேல் டீட் நம்ம ப்ராப்பர்ட்டியினுடைய 4 மால்கள் எனப்படும் 4 புறத்திலும் உள்ள அளவுகளை அளந்து கொள்வது அவசியம். அந்த அளவுப்படி அந்த 4 மால் அங்கு உள்ளதா, அந்த அளவுகள் சரியாக உள்ளதா, அந்த அளவுகள் தனிப்பட்டு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா, அந்த மாதிரி அதை வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு கல் கூட நீங்கள் ப்ளேஸ் பண்ணி தர சொல்லிடலாம். அந்த ப்ரொமோட்டரையோ நமக்கு சேல் பண்ணக்கூடிய நபரையோ செப்பரேட் பண்ணி தர சொல்லி உங்கள் ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபை பண்ணி தர சொல்லிவிட்டு நம்ம பதிவுக்கு செல்லலாம். பதிவுக்கு தகுந்த சாட்சியங்களுடன் 2 சாட்சி, நல்ல ஒரு சாட்சி அவசியம். அந்த பதிவு முடிந்த பிற்பாடு அந்த இடத்தின் சுவாதீனத்தை நாம் எடுத்துக்கொண்டு உங்களுடைய பெயருக்கு பட்டா, சிட்டா, அடங்கல் எனப்படும் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறது
பெயர் மாற்றம் அது உடனடியாக நம்ம செய்யணும். நிறைய பேர் செய்கிற தப்பு இதுதான். சேல் டீட் போட்ட உடனே எல்லாம் முடிஞ்சிருதுன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இப்போ வந்து சேல் டீட் போட்ட உடனே நம்ம கவர்மெண்ட் என்னென்னா ஆன்லைனில் நிறைய நேம் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ பட்டாலாம் அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பட் எல்லா இடத்துக்கும் இன்னும் அது ஒரு நடைமுறைக்கு வரலை. சில இடங்களில் அது இருக்குது. ஆதலால் நாம் ஃபிசிக்கலாக அந்தந்த ரெவென்யூ ஆஃபீஸரை மீட் பண்ணி நம்ம பேருக்கான பட்டா, சீட்டா, அடங்கல் இவைகளை நம் பெயருக்கு கிரையப்பத்திரமே வந்த பிற்பாடு நம் பெயருக்கு மாற்றிக்கொண்டு, வாங்கிய நபரின் பெயருக்கு மாற்றிக்கொண்டு அவர்கள் பெயருக்கு வரி வகைராக்கள் செலுத்தி கொண்டு அனுபவித்து வருவது மிகவும் சிறந்த ஒரு முறையாகும். அது அந்த மாதிரி சேல் முடிஞ்ச உடனே அந்த ஐடென்டிஃபை பண்ணி முடித்த பிற்பாடு ஃபென்சிங்கும் போட்டு அந்த இடத்த மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வந்தால் தான் நீங்கள் நாளைக்கு வீடு கட்டுற இடத்துல அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வசம் இருக்கும். இல்லை அப்படின்னா அது சாங்ஷன்டு லே அவுட்டில் வாங்கின ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் கூட நம்ம போய் பார்த்து அதை மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா அதுக்கான ஒரு ரிஸ்க் என்றைக்குமே உண்டு. எந்த இடத்துலையும் அது நம்ம அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காத அளவுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணி வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சொத்தை எதுக்கு வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய சந்ததிகள், பிள்ளைகள், மகன், மகள், அவங்க கல்யாணம், இல்லை அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய ஃப்யூச்சர், அதுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குகிறோம். அதுக்கு தேவைங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம வாங்குகிறோம். இவைகள் எல்லாம் முறையாக இருந்து முறையாக பாதுகாக்கப்பட்டு அந்த சொத்தானது முறையாக உங்களால் பராமரிக்கப்பட்டு சரியான விதத்தில் அந்த ஆவணங்களையும் பாதுகாத்து வரும் பட்சத்தில் அந்த லிக்விடிட்டி எனப்படும், நீங்கள் என்ன காரணத்துக்காக வாங்கினீங்களோ அந்த காலகட்டத்தில் அந்த அந்த சொத்தானது உங்களுக்கு கை கொடுக்கும், நம்ம வாழ்க்கையும் வளமாகும்.